Good morning students, welcome to Schema group of schools online class. In the last class la enna paathom in the banking lesson la nama paathathu functions of commercial banks paathirnom adukku aduthathu role of commercial banks in the last class la paathirnom. So in this class we are going to see the functions of central banks பத்தி பார்க்க போறோம் and also the non banking financial institutions. So idhula banking பத்தி தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். So non banking financial institutions, what are the non banking financial institutions ன்னு பார்த்தா a non banking financial institutions or non banking financial company. So ரெண்டு தான் சொல்றாங்க. So companies அந்த financial companies இதை NBFI சொல்கிறாங்க, NBFC சொல்கிறாங்க. NBFI ன்னு பார்த்தோன்னா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறோம். NBFCன்றது பார்த்தா நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ்னு சொல்கிறோம். என்னென்னா இதுக்கும் பேங்கிங்க்கும் ரிலேட்டட் கிடையாது, இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தி சேம் திங் வாட் எவர் வி ஆர் டூயிங் இந்த பேங்க் இங்கேயும் அதே தான் நம்ம பண்ணுறது, டெபாசிட்ஸ் பண்ணுறது அண்ட் ஆல்சோ கெட்டிங் எ லோன்ஸ். இதுதான் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். Here they not have a full banking license or not supervised by the central bank. In the financial institutions பார்த்தா எந்த ஒரு சென்ட்ரல் பேங்கோட பேசிஸ்லையும் எந்த ஒரு கண்ட்ரோல்லையும் கிடையாது, இது தனியாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபுல் பேங்கிங் லைசன்ஸ், இதுக்குன்னு ஒரு பேங்கிங் லைசன்ஸோ எதுவுமே கிடையாது, இது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான். The NBFI do not carry on pure banking business but they will carry on financial transactions. So receive deposit and give loans. இது பண்ணுற ஒரே ஒர்க் என்னன்னு பார்த்தா நமக்கு பேங்கிங்கில் இருக்கிற பேங்கிங்க்கும் இதுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எதுவுமே கிடையாது, இது அது கூட கனெக்ட் பண்ணக்கூடாது. பட் ஹியர் ஆல்சோ தே ஆர் கெட்டிங் எ டெபாசிட் பண்ணுறதும் அண்ட் ஆல்சோ தே ஆர் கெட்டிங் எ லோன், கிவிங் எ லோன்ஸ் கொடுக்கறது. இதை தான் வந்து இந்த பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் செய்யுது. ஸோ இதில் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தா கிளாஸிஃபைட் இன்ட்டு 2 கேட்டகரிஸ். இதை வந்து 2 டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ 2 கேட்டகரிஸ் என்ன, ஃபர்ஸ்ட் டைப் இஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நமக்கு எது தெரியும் இல்லையா, இந்த சிட் ஃபண்ட்ஸு, ஃபினான்ஷியல் கார்பரேஷன்ஸு, ஃபினான்ஸ் கம்பெனிஸு, இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ், சிட் ஃபண்ட்ஸு, இதை மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறோம். உன்னோட இதில் பேஜ் நம்பர் 102ல் அந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாரு, இந்த UTI மியூச்சுவல் ஃபண்டுலாம் சொல்லிட்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் ஆல்சோ நிறையா ஆட்ஸ்லாம் கொடுப்பாங்க, சிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த முத்தூட் ஃபினான்ஸ் லைக் திஸ், இதை மாதிரி இதெல்லாம் வந்து நான் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்கிறோம். இதில் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, இப்போ பார்த்தது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் பேங்க். So the central bank, Reserve Bank or the monetary authority is an institution that manages the state currency, money supply and the interest rate. So the central bank only manages the state currency, money supply and the interest rates. Everything was maintained by the central bank. So central bank தான் இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுது. Here இதுக்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, இந்த சென்ட்ரல் பேங்க்குன்னு ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. So here see this, we have 16 functions, 16 functions இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ monetary authority and the second one is the issuer of the currency, issues of banking license and the banker, the government, banker to government, bankers bank, lender of last resort, act as clearing house, custodian of foreign exchange revenue and the regulator of economy, managing government securities, regulator and supervisor of payment and settlement, developmental role and the publisher of monetary data and the other data and the exchange manager and controller and the banking ombudsman scheme and the banking codes and the standard boards of India. So this is the 16 functions of central bank. நம்ம central bank ஓட 16 functions இதுதான், இதோட explanation தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். So before that the Reserve Bank of India is the India's central banking institution which controls the monetary policy of the Indian rupee. It commenced its operation on 1st April 1935. So it commenced on the 1st April 1935 and the Reserve Bank of India Act கொண்டு வந்தது 1934. So here the Reserve Bank of India is the India's central banking institution சொல்கிறாங்க. இந்தியாவோட சென்ட்ரல் பேங்கே பார்த்தோன்னா Reserve Bank of India. So here the first one is a monetary authority. It controls the supply of money in the economy to the stabilized exchange rate, maintain healthy balance of payment. So the Reserve Bank of India is maintaining a
பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அந்த அட்டைன் த ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, கண்ட்ரோல் இன்ஃப்ளேஷன், எல்லா ஒரு பேங்கிங்கோட கண்ட்ரோல் எல்லாமே பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான். ஸோ அவர் சென்ட்ரல் பேங்க் only manages all the issuer of currency. So the issuer of currency, the objective is to maintain the currency and the credit system of country. It is the sole authority to issue currency. It also takes action to control the circulation of fake currency. ஸோ ஒரு கரன்சியை பார்த்தோன்னா ஒரு கரன்சி ஒரு நம்ம கரன்சி பேப்பர் கரன்சி வருது அண்ட் ஆல்சோ காயின்ஸு இது எல்லாமே வருது இல்லையா. ஸோ இந்த மாதிரி கரன்சி வந்து பப்ளிஷ் பண்ணுறதும் பார்த்தோன்னா நமக்கு ஆர்பிஐ தான் பண்ணுது அண்ட் ஆல்சோ த கரன்சி கண்ட்ரோல் வாஸ் டன் பை த ஆர்பிஐ. ஸோ அதை தான் அதுவும் கண்ட்ரோல் பண்ணுது. The issuer of banking license as per section 22 of banking regulation as every banks obtain a banking license from RBI. RBI தான் என்ன பண்ணுது, banking license எல்லாமே issue பண்ணுறது நம்ம RBI தான் வந்து பண்ணிட்டு வருது. Next one is the bankers to the government. It acts as a banker both to central and the state government. It provides short term loan. Actually central government-க்கும் சரி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சரி நம்ம இது வந்து பேங்கராக வந்து ஒர்க் பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம ஆர்பிஐ தான். வாட் எவர் என்ன கவர்மெண்ட்டுக்கு லோன்ஸ் நீட் பண்ணாலும், இதுக்கு முன்னாடியே உனக்கு ஒரு இதில் சொல்லியிருந்தேன், என்ன லோன்ஸ் எது தேவைப்பட்டதுனாலும் கவர்மெண்ட்டை இருந்தால் அவங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி லைக் திஸ் இதை வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு மணி வந்து இஷ்யூ பண்ணுறது. ஸோ நம்ம கவர்மெண்ட்டுக்கே வந்து பேங்காக இருக்கிறது நம்ம ஆர்பிஐ தான். ஸோ வாட் எவர் நீட்ஸ், என்ன ஒரு நீட் வந்து மணி நீட் இருந்ததுனாலும் நம்ம கவர்மெண்ட்க்கு பேங்க் வந்து நம்ம ஆர்பிஐ தான் வந்து இஷ்யூ பண்ணுது. அந்த பேங்கர்ஸ் பேங்க், இந்த ஆர்பிஐ இஸ் அ பேங்க் ஆஃப் ஆல் பேங்க்ஸ் இன் இந்தியா. ஸோ நம்மளுக்கு இருக்கிற எல்லா பேங்க்குக்குமே ஒரு பேங்காக ஹெட்டாக இருக்கிறது பார்த்தோன்னா பேங்கர்ஸ்க்கு பேங்காக இருக்கிறது பார்த்தோன்னா நம்ம ஆர்பிஐ தான். ஸோ அதுவும் அதோட ஒரு ஃபங்க்ஷன். ஏதாவது ஒரு பேங்க்கில் ஒரு மணி ப்ராப்ளம் ஒரு இது வருதுன்னா அந்த டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தோன்னா இந்த ஆர்பிஐ தான் பண்ணுது. And the lenders of last resort, the banks can borrow from the RBI by keeping eligible securities and collateral at the time of need or crisis. So lender of last resort, ஒரு கடைசி நேரத்தில் உனக்கு எந்த ஒரு நமக்கு இந்த பேங்க்ஸ்க்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததுனாலோ அந்த நேரமும் மணி கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம ஆர்பிஐ தான் பண்ணிட்டு வருது. So act as clearing house. For settlement of banking transaction, RBI manages 14 clearing houses. It facilitates the exchange of instrument and processing of payment instruction. So RBI தான் வந்து நமக்கு வந்து எந்த ஒரு பேமெண்ட் செட்டில்மெண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இந்த ஃபங்க்ஷன்ஸ் நமக்கு பண்ணுறதே பார்த்தா இந்த ஆர்பிஐ தான் வந்து பண்ணுது. ஸோ ஹியர் த ஆக்டர்ஸை ஒரு கிளியரிங் ஹவுஸாகவும் வந்து ஆர்பிஐ ஒர்க் பண்ணுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பாரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐயோட ஹிஸ்ட்ரி நம்ம ஃபஸ்ட்டே சொன்னேன். RBI was formed on April 1st and the accordance with the RBI Act started ஆனது பார்த்தோன்னா 1934 and also nationalized on January 1st 1949 தான் nationalized ஆனது. ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோன்னா இது கல்கட்டா டு மும்பை அங்கே ஷிஃப்ட் ஆயிருக்கு in 1937. So here administration, RBI administration, it is the central bank regulator for all banks. So எல்லா பேங்க்ஸ்க்குமே ஹெட்னு சொல்கிறதுக்கு நம்ம ஆர்பிஐ சொல்கிறோம். அண்ட் ஆல்சோ கால்டு த லெண்டர் ஆஃப் லாஸ்ட் ரிசார்ட். இப்போ தான் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன். கடைசி நேரத்தில் நமக்கு எந்த ஒரு தேவைப்பட்டதுனாலும் நமக்கு வந்து கை கொடுக்குறது ஆர்பிஐ தான் வந்து சொல்கிறாங்க எல்லா பேங்க்ஸ்க்குமே. And also governors and 4 deputy governors along with the central board of directors appointed by the GOI. So இதில் வந்து கவர்னர்ஸும் அண்ட் ஆல்சோ 4 டெப்டி கவர்னர்ஸ் இருப்பாங்க அண்ட் ஆல்சோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் வந்து ஆர்பிஐயில் செய்கிறாங்க. ஆர்பிஐ நமக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணுது, என்ன ஃபங்க்ஷன்ஸ் ஆர்பிஐனாலன்னு பார்த்தோன்னா இஷ்யூஸ் கரன்சி கொடுக்கறது, பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட், இங்கே இது அந்த டாபிக்லாம் பார்த்துட்டு வரோம் இல்லையா, பேங்கர்ஸ் டு த கவர்மெண்ட்டுக்கே வந்து ஒரு பேங்கிங் ஹெல்ப் பண்ணுறது, ரெகுலேட்டர் ஆஃப் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம், பேங்கிங் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ரெகுலேஷன் ஆக்டை கொண்டு வந்து அது பார்க்குறது ஃபுல்லாக ஆர்பிஐ தான். அண்ட் கஸ்டடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ் அண்ட் கண்ட்ரோலர் ஆஃப் கிரெடிட், நம்ம கிரெடிட் கண்ட்ரோலரையும் கிரெடிட்டையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாக ஆர்பிஐ தான். ஸோ தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 8th பாயிண்ட், கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ். ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் த கஸ்டடியன் ஆஃப் ஃபாரெக்ஸ். ஸோ ஃபாரெக்ஸ்ன்றது பார்த்தோன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு தான் ஃபாரெக்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இட் அட்மினிஸ்டர்ஸ் அண்ட் என்ஃபோர்ஸஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம கண்ட்ரிக்கும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கும் நடக்கிற கரன்சி எந்த ஒரு கரன்சி ப்ராப்ளமோ கரன்சி ரேட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்லேயும் எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லாமல் பார்த்துக்கிறது எல்லாமே ஆர்பிஐ தான்.
and the regulator of economy. It controls the money supply in the system of monitors different key indicators. So இதுதான் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது, இந்த ஜிடிபி gross profit unit பார்த்துருப்போம் இல்லையா, ஜிடிபி, இன்ஃப்ளேஷன் அந்த எக்ஸெட்ரா லைக் திஸ். இதை மாதிரி எல்லாமே வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்லாம் பார்த்துருக்கோம். அது மாதிரி எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறதும் பார்த்தா நம்ம ஆர்பிஐ தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் 10th point, managing government securities. So RBI administers investments in institutions with the invest specified minimum proportion of the total assets and government securities. Actually RBI தான் வந்து என்ன பண்ணுது, administers investments in institutions. எந்த ஒரு கவர்மெண்ட் இதில் எனக்கு முன்னாடியே உனக்கு சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் கவர்மெண்ட்ட இருந்து மணி கொடுக்கறதுனாலும் சரி, அந்த ஒரு அவங்கள்ட்ட இருந்து ஒரு இது வாங்குறதுன்னு இல்லையா, பத்திரம் வந்து வாங்கினாலும் அதை எல்லாமே அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கு வந்து ஆர்பிஐயோட மேனேஜ் பண்ணுறது ஆர்பிஐயோட ஒர்க்கு. And also regulator and supervisor of payment and settlement system. So the payment and settlement system 2007ல வந்து அந்த ஆக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. That act also functioned by the RBI. இதையும் பார்த்துக்கிறது, இந்த பேமெண்ட் எந்த ஒரு பேமெண்ட்னாலும் செட்டில்மெண்ட்னாலும் அதையும் பார்த்துக்கிறது ஆர்பிஐயோட ஒர்க்கு. And the next one is a developmental role. This role includes the development of the quality banking system in India and ensuring the credit is available to the productive sector of the economy. So whatever productive sector, ஏதாவது ஒரு நல்ல வந்து ப்ரொடக்ஷன் இருக்கிற மாதிரி ஒரு இதுவாக இருந்ததுன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியாக இருந்ததுனாலும் சரி, ஒரு கம்பெனிஸ் எதுனாலும் சரி, அதுக்கு வந்து லோன்ஸ் இஷ்யூ பண்ணலாம். அதை வந்து நம்ம இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு வரணும் நம்ம இந்தியாவில் லைக் திஸ். இதை மாதிரி டெவலப்மெண்டல் ரோல் எல்லாமே வந்து கொடுக்கறது பண்ணுறது பார்த்தோன்னா நம்ம ஆர்பிஐ பண்ணுது. நார்மலி உனக்கு பேங்கிங் பற்றி சொல்கிறப்ப கமர்ஷியல் பேங்க்ஸில் சொல்லியிருந்தேன், அதுலேயும் என்ன பண்ணுது, பேங்க்ஸ் எல்லாமே வந்து எந்த ஒரு ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிற ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அதுக்கு வந்து லோன்ஸ் வந்து ஹை லோன்ஸ் இஷ்யூ பண்ணி அதை வந்து எப்படிலாம் வந்து மேலே கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. லைக் த சேம் ஹியர் ஆல்சோ த ஆர்பிஐ டூயிங் த சேம் ரோல் இன் ஹியர் ஃபார் அவர் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து எந்த ப்ரொடக்ஷன் எந்த இதில் அதிகமாக கொண்டு வரலாம் லைக் திஸ், இதில் வந்து ஆர்பிஐ வந்து ஒர்க் பண்ணுது. அது நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா அண்ட் அதர் டேட்டா. So RBI maintains and provides all essential banking and other economic data, formulating and critically evaluating the economic policies in India. RBI collects and publishes data regularly. Actually RBI என்ன பண்றாங்க, maintains the all essential banking, எல்லா பேங்கிங்கும் சரி எல்லா எக்கனாமிக் டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வைக்கிறது RBI தான். ஸோ என்ன ஒரு பேங்க்கில் என்ன ஒரு இது நடந்ததுனாலும் சரி, எவ்ரி டேட்டா வாஸ் கலெக்டட் பை த RBI தான் அது எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. அண்ட் ஆல்சோ பப்ளிஷஸ் டேட்டா ரெகுலர்லி, அந்த டேட்டாவை பப்ளிஷ் பண்ணுறது ரெகுலராக பண்ணிட்டு வர்றது நம்ம RBI. So exchange manager and controller, RBI represents India as a member of the International Monetary Fund. So RBI represent இந்தியாவோட ஒரு மெம்பராக வந்து RBI வந்து இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் மெம்பராக இருக்குது. இதில் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டில் வந்து RBI வந்து ஒரு மெம்பராக இருக்குது. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆத்தரைஸ்டு டீலர் ஆஃப் RBI. ஸோ த RBI மோஸ்ட் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸோட ஆத்தரைஸ்டு டீலர் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம RBI தான். And the next one, 15th one, is the banking ombudsman scheme. What is that ombudsman scheme பார்த்தனா, RBI introduced the ஒரு ombudsman scheme வந்து 1995ல introduce பண்ணியிருக்காங்க. Under the scheme, the complainants can file their complaints in any form. எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்ததுனாலும் ஒரு கம்ப்ளைனன்ஸ் என்ன பண்ணலாம், அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்கள தான் கம்ப்ளைனன்ஸ் சொல்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணலாம், த்ரூ த ஆன்லைன் ஆர் இந்த ஃபார்ம், ஏதாவது ஒரு ஃபார்ம்லையோ இல்லை ஆன்லைன்லையோ அந்த கம்ப்ளைண்ட்டை அகைன்ஸ்டாக ஃபைல் பண்ணலாம். அதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஓம்பட்ஸ்மன் ஸ்கீம். புரியுதா? பேங்கிங்கில் எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த கம்ப்ளைனன்ஸ் என்ன பண்ணலாம், அதை கம்ப்ளைண்ட்டாக ஃபைல் பண்ணலாம். அதை வந்து ஃபார்ம்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ ஃபைல் பண்ணலாம். தட் ஸ்கீம் இஸ் கால்ட் as a ombudsman scheme. And then last one is the Banking Codes and Standard Board of India to measure the performance of banks against codes and standards based on established global practices. So RBI has set up the banking codes. So இங்கேயும் பார்த்தனா இந்த பேங்கிங் கோட்ஸ், ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் கோட்ஸ் எல்லா கோடையும் வந்து அதில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறதும் நம்ம RBI தான். ஸோ பேங்கிங் கோட்ஸு அண்ட் ஸ்டாண்டர்ட் போர்ட்ஸ் எல்லா ரெகுலேஷன்ஸையும் பார்த்துக்கிறது RBI தான் பார்த்துக்குது. ஸோ இதில் தான் வந்து உனக்கு 16 பாயிண்ட்ஸை
என்னென்ன 16 பாயிண்ட்ஸ்னு ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சென்ட்ரல் பேங்க்ஸ், மானிட்டரி அத்தாரிட்டி பார்த்தோம், இஷ்யூவர் ஆஃப் கரன்சி லைக் திஸ், அண்ட் பேங்கிங் லைசன்ஸ் பார்த்தோம். பேங்க்குக்கே வந்து பேங்காக இருக்கிறதும் சரி, கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேங்காக இருக்கிறதுனாலும் சரி, அண்ட் ஆல்சோ லாஸ்ட் டைமில் நமக்கு எப்போ வந்து மணி தேவைப்பட்டதுனாலும் அந்த டைமில் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது, எந்த ஒரு பேங்க்குக்கும் ஹெல்ப் பண்ணுறதும், கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதும் ஆர்பிஐ, அண்ட் ஆல்சோ கஸ்டடியன் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் அதோட ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குது. அந்த ரெகுலேட்டர் ஆஃப் எக்கானமி, அந்த மேனேஜிங் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாமே பார்க்குறது எல்லாமே ஆர்பிஐ தான். அந்த டெவலப்மெண்டல் ரோலு அண்ட் நெக்ஸ்ட் இஸ் பப்ளிஷர் ஆஃப் மானிட்டரி டேட்டா, அந்த எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர் அண்ட் கண்ட்ரோலர், அண்ட் பேங்கிங் ஆம்பட்ஸ்மேன் ஸ்கீம் பார்த்தோம், என்ன ஸ்கீம் கொண்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு எந்த ஒரு கம்ப்ளைண்ட்னாலும் ஃபைல் பண்ணுறதுக்காக. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் த பேங்கிங் கோட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இது வரைக்கும் உன்னோட ஃபங்க்ஷன்ஸ் முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா உனக்கு கிரெடிட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்குது. ஸோ அதுலேயும் 2 டைப்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ். I will see you in the next class. Thank you.